தமிழால் இணைந்த தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றிகள். இன்றைய தினம் நாம் இந்த வீடியோவிலே பார்க்க போகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், எம்முடைய ஆண்ட்ராய்டு மொபைலிலே நாம் செய்யக்கூடிய சில 5 தவறுகளை பற்றித்தான் இன்றைய தினம் நாம் இந்த வீடியோவிலே பார்க்க போகின்றோம். வீடியோவுக்குள்ளே செல்வதற்கு முன்னால் நீங்கள் இதுவரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்று சொன்னால் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே அருகில் உள்ள பெல் சிம்பிளையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாம் எப்போதெல்லாம் ஒரு புதிய வீடியோவை அப்லோட் பண்ணுகின்றோமோ அப்போதெல்லாம் அது உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்துவிடும். சரி, வாருங்கள் வீடியோவுக்குள்ளே செல்லலாம். இன்று எம்மில் அதிகமானவர்கள் ஆண்ட்ராய்டு யூசர்களாகவே இருந்து கொண்டிருக்கின்றோம். அவ்வாறு நாம் பயன்படுத்தக்கூடிய எம்முடைய ஆண்ட்ராய்டு மொபைலிலே நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ பல விதமான செட்டிங்குகளை எம்முடைய போனிலே செய்து கொண்டுதான் இருக்கின்றோம். அவ்வாறு செய்து கொண்டிருக்கக்கூடிய விடயங்களில் நாம் செய்யக்கூடிய மிக முக்கியமான 5 தவறுகளை பற்றித்தான் நாம் இந்த வீடியோவிலே பார்க்க போகின்றோம். இந்த 5 தவறுகளில் ஏதாவது ஒன்றை நீங்கள் செய்து கொண்டிருந்தால் இதற்கு பிறகு இந்த தவறை உங்களுடைய போனிலே செய்யாமல் தவிர்த்து கொள்ளுங்கள். மிக முக்கியமாக நாம் நம்முடைய போனிலே செய்யக்கூடிய தவறு என்னவென்று சொன்னால், நாம் நம்முடைய போனிலே அதிகமான அப்ளிகேஷன்களை எல்லாம் பாவித்துக் கொண்டிருப்போம். அந்த அப்ளிகேஷன்களை எல்லாம் ரீசனாக பயன்படுத்தக்கூடிய அந்த அப்ளிகேஷன்களை பார்ப்பதற்காக வேண்டி இருக்கக்கூடிய அந்த நவிகேஷன் பாரை நாம் கிளிக் செய்து நாம் ரீசனாக யூஸ் பண்ணின அனைத்து அப்ளிகேஷன்களையும் நாம் ஆல் கிளியர் பண்ணி விடுவோம். அவ்வாறு நாம் நம்முடைய போனிலே செய்யவே கூடாது. ஏனென்று சொன்னால், நாம் ரீசனாக யூஸ் பண்ணின அந்த ஃபைல்கள் எல்லாம் இருக்கின்ற காலமெல்லாம் நாம் நம்முடைய போனை ஸ்பீடாக இயங்க வைக்க முடியும். நாம் ஒரு அப்ளிகேஷனை பயன்படுத்திவிட்டு அதனை க்ளோஸ் பண்ணிவிட்டு மீண்டும் ஓபன் பண்ணக்கூடிய சந்தர்ப்பத்தில் அது ப்ரொசஸிங் ஆவதற்கு நீண்ட நேரம் எடுக்கும். அதே சந்தர்ப்பத்தில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷனை நாம் மீண்டும் எடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அது மிகவும் ஸ்பீடாக நாம் நினைக்கக்கூடிய அந்த குறுகிய நேரத்துக்குள்ளே அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகி நாம் அதனை பயன்படுத்துவதற்கு இலகுவாக வந்துவிடும். நாம் தவறுதலாக புரிந்து வைத்திருக்கின்றோம். அவ்வாறு கிளியர் பண்ணினோம் என்று சொன்னால் நம்முடைய போன் ஸ்பீடாக வேலை செய்யும் என்று நாம் தவறுதலாக புரிந்து வைத்திருக்கின்றோம். அவ்வாறு கிடையாது. அந்த அப்ளிகேஷன்களை கிளியர் பண்ணுவதன் மூலமாகத்தான் நம்முடைய போன் லோட் ஆகின்றது. அதிகமாக ஒரு அப்ளிகேஷனை ஓபன் பண்ண வேண்டுமாக இருந்தால் கூடுதலான நிமிடங்கள் எடுப்பதற்கும் அதுதான் காரணம். நாம் இரண்டாவதாக நம்முடைய போனிலே மிகவும் முக்கியமாக செய்யக்கூடிய தவறுதல் என்று சொன்னால், ஓவர் சார்ஜ் பண்ணுகின்றோம். நாம் இரவு நேரங்களிலே தூங்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நம்முடைய போனை சார்ஜிலே போட்டுவிட்டு அவ்வாறு தூங்கி விடுவோம். அந்த போன் சார்ஜிங் ஆகிக்கொண்டே இருக்கும். நம்முடைய போன் 100% சார்ஜிங் ஆனதும் ஆட்டோமேட்டிக்காக சார்ஜிங் ஆவதிலிருந்து நின்றுவிடும். மீண்டும் என்ன செய்யும் என்று சொன்னால், அந்த சார்ஜிங் இறங்கி 99 அடைகின்ற சந்தர்ப்பத்தில் மீண்டும் நம்முடைய போன் சார்ஜிங் ஆக துவங்கும். அது மீண்டும் 100 ஆனதும் மீண்டும் அந்த சார்ஜிங் டிசபிள் ஆகிவிடும். பிறகு 99 அடைந்தது மீண்டும் சார்ஜிங் ஆகும். இவ்வாறு ஆட்டோமேட்டிக்காக நாம் எழும்பி அந்த சார்ஜரை டிஸ்கனெக்ட் பண்ணும் வரைக்கும் இவ்வாறு நடந்து கொண்டிருப்பதனால் நம்முடைய போனிலே இருக்கக்கூடிய பேட்டரியினுடைய ஆயுள் குறைவதற்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கின்றது. மிக முக்கியமாக நாம் செய்யக்கூடிய இன்னும் ஒரு தவறு தான் என்னவென்று சொன்னால், அப்ளிகேஷன்களுக்கு என்னென்ன பெர்மிஷன்கள் கேட்கின்றார்கள் என்பதனை எல்லாம் நாம் புரிந்து கொள்ளாமல் அனைத்துக்குமே அலோட் என்று சொல்லி கொடுத்து கொண்டே போகின்றோம். சில அப்ளிகேஷன்களுக்கு தேவையில்லாத பெர்மிஷன்களை எல்லாம் நாம் கொடுத்து வைத்திருப்போம். உதாரணத்துக்கு பாருங்கள், நாம் ஒரு போட்டோ எடுப்பதற்காக வேண்டி ஒரு கேமரா அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுவோம். அந்த அப்ளிகேஷனிலே எதற்காக வேண்டி நாம் நம்முடைய SMS எல்லாம் ரீட் பண்ணக்கூடிய பெர்மிஷன் கொடுக்க வேண்டும். நம்முடைய லொகேஷனை ஒரு சில சந்தர்ப்பத்திலே அந்த போட்டோவுக்கு கொடுக்க முடியும். ஆனால் மெசேஜை ரீட் பண்ணக்கூடிய பெர்மிஷன் எல்லாம் நாம் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. இவ்வாறு நம்முடைய போனில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்களை எல்லாம் எடுத்து பாருங்கள். நீங்கள் என்னென்ன அப்ளிகேஷனுக்கு தேவை இல்லாமல் சம்பந்தமே இல்லாமல் நிறைய பெர்மிஷன்கள் எல்லாம் கொடுத்து வைத்திருக்கின்றோம். இவ்வாறு கொடுத்து வைப்பதன் காரணமாக நம்முடைய டேட்டாக்கள் ஏனைய கம்பெனிகளுக்கு விற்பதற்கு, இந்த அப்ளிகேஷன் மூலமாக விற்பனை ஆவதற்கு மிகவும் சாத்தியங்கள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது. 4வதாக நாம் செய்யக்கூடிய மிகவும் முக்கியமான தவறு என்னவென்று சொன்னால், அன்னோன் அப்ளிகேஷன்களை எல்லாம் நம்முடைய போனிலே இன்ஸ்டால் பண்ணுவது. பிளே ஸ்டோர்ல அவைலபிள் இல்லாமல் வேறு வெப்சைட்களிலே இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்களை எல்லாம் டவுன்லோட் பண்ணி அந்த அப்ளிகேஷன்களை நம்முடைய போனில் இன்ஸ்டால் பண்ணி பாவிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த அப்ளிகேஷன் என்ன அப்ளிகேஷன் என்பது, எதற்கு பயன்படுத்தக்கூடிய அப்ளிகேஷன், அது யாருடைய அப்ளிகேஷன், இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்துவதால் நமக்கு ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுமா அல்லது ஏதாவது ஹேக் செய்யக்கூடிய வசதிகள் இருக்கின்றதா என்பதை எல்லாம் நாம் பொருட்படுத்துவது கிடையாது. அந்த அப்ளிகேஷன் என்னுடைய நண்பர் பயன்படுத்துவதால் அவருடைய போனில் அழகாக இருக்கின்றது என்பதற்காக வேண்டி நாம் நம்முடைய போனில் இன்ஸ்டால் பண்ணி விடுவோம். இவ்வாறு இன்ஸ்டால் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்கள் மூலமாக நம்முடைய போனில் இருக்கக்கூடிய டேட்டாக்கள் எல்லாம் அதிகமாக ஹேக் பண்ணுவதற்கு சாதகமாக இருந்து கொண்டிருக்கின்றன. இவ்வாறான அப்ளிகேஷன்களை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய சந்தர்ப்பத்தில் என்ன அப்ளிகேஷன், எதற்குரிய அப்ளிகேஷன், அதற்கு என்னென்ன பெர்மிஷன்கள் எல்லாம் கொடுக்கின்றோம் என்பதை எல்லாம் தெளிவாக புரிந்துவிட்டு அதன் பிறகு அந்த அப்ளிகேஷன்களை நாம் இன்ஸ்டால் பண்ண வேண்டும்.
ஐந்தாவதாக நாம் அனைவருமே செய்யக்கூடிய மிக முக்கியமான தவறு என்னன்னு சொன்னால் ஆன்டி வைரஸ் அப்ளிகேஷன்களை எல்லாம் நம்முடைய போனிலே இன்ஸ்டால் பண்ணுகின்றோம். முதலிலே நம்முடைய போனை பற்றி பார்த்தோம்னு சொன்னால் அந்த போனிலே எந்த விதமான வைரஸும் தாக்க முடியாதவாறு லினக்ஸுக்கு ஒப்பான சிஸ்டத்திலே இருந்து ஆண்ட்ராய்டு டிசைன் செய்யப்பட்டுள்ளது. அவ்வாறு மிகவும் பாதுகாப்பான செக்யூர் கூடின ஒரு சிஸ்டம் தான் நம்முடைய ஆண்ட்ராய்டு சிஸ்டம். அந்த ஆண்ட்ராய்டு சிஸ்டத்துக்குள்ளே இலகுவாக வருவது என்பது மிகவுமே கஷ்டமான காரியம். அதற்காக வேண்டி நாம் ஆன்டிவைரஸ்களை எல்லாம் நம்முடைய போனில் இன்ஸ்டால் பண்ண வேண்டிய தேவையே கிடையாது. இந்த ஆன்டிவைரஸ் எல்லாம் சைனாக்காரன் தயாரித்த ஆன்டிவைரஸாக இருந்து கொண்டிருக்கின்றது. அவனுடைய அப்ளிகேஷன்கள் தான் நமக்கு மிகவும் எதிரியாகவும் பாதுகாப்பற்ற ஒரு தன்மையையும் கொண்டு வரக்கூடியது. இவ்வாறான அப்ளிகேஷன்கள் எல்லாம் நாம் நம்முடைய போனிலேயே பயன்படுத்துவதன் காரணமாக நம்முடைய போனுக்கு வைரஸ் வருவதற்கு மிகவும் சாத்தியமான காரியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்று நாம் நம்முடைய ஆண்ட்ராய்டு மொபைலிலே என்னென்ன தவறுகள் செய்கின்றோம், அவைகளை செய்யலாமா வேண்டாமா என்கின்ற விடயங்களை எல்லாம் முழுமையாக பார்த்தோம். இந்த விடயம் உங்கள் அனைவருக்கும் மிகவும் பிரயோசனமானதாக பிடித்த ஒரு விடயமாக இருந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இந்த வீடியோ பிடித்திருந்த லைக் செய்யுங்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுடன் ஷேர் செய்து கொள்ளுங்கள்.